முருகன் துணை வரும் வெள்ளிக்கிழமை 11/4/2025 அன்று பங்குனி உத்திரம். தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தது இந்த நன்னாளில் தான். தைப்பூசத்திற்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்களோ அதே மாதிரி பங்குனி உத்திரத்துக்கும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க. காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க. 6 கார்த்திகை பெண்கள் தான் அவரை வளர்த்தாங்க. அவரோட மந்திரம் சரவண பவ அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரம் நீங்கள் பூஜை பண்ணும்போது எப்போவுமே சொல்லிகிட்டே இருந்தால் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கோணம் கோலம் போடுவது ரொம்ப விசேஷம். சர்க்கோணம் கோலம் போட்டு நடுவில் ஓம் போட்டு அதை சுற்றி சரவண பவ அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரத்தை நீங்கள் போட்டுட்டு அன்றைக்கி முழுவதும் உச்சரிக்கலாம். அதை சுற்றி 6 தீபம் ஏற்றிட்டு செவ்வரளி பூ போட்டுட்டு துவரம்பருப்பு பயன்படுத்தி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். வேலுக்கும் பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிக முக்கியமாக முருகன் மந்திரமான திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் படிக்கலாம். நம்ம வீட்டுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு தான தர்மம் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணினா மிக மிக நல்லது.